மேகில பாதி பேர் புடிங்கி வேற திம்பிருச்சு. ஏய் நான் கேட்கவே இல்ல பாப்பா, நீ தான் கொடுத்த திம்பியா? ஐயோ மழை குடிக்குதே. மழையா? இல்ல பாப்பா. ஆமா மழை ரெண்டு. ஸோ இப்போ அடுத்து வந்து மால் ரோடு தான் போயிட்டுருக்கோம். மால் ரோடு போயிட்டு ஷாப்பிங், அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்ணும். நம்ம அங்கே போய் தான் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்கும் பண்ணிட்டு, அதுதான் நமக்கு முக்கியமான பார்ட். ஸோ இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணுறோம், அதையவே நாளைக்கு நம்ம போடுறோம். நாளைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம்னா, அது பேர் நம்பி குஃப்ரி போகிறோம் நாளைக்கு. ஸோ நம்ம வந்து அதனால அதுக்கு வந்து இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அதை போட்டுட்டு நாளைக்கு குஃப்ரி போவோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நாம் இப்போ இருக்கிறது வந்து மால் ரோடுங்க. மால் ரோடு வந்து சேர்ந்தாச்சு. இது ஃபுல்லாக வந்து அப்படியே நடந்து போக வேண்டியதான் மால் ரோடுக்குலாம். ஸோ இங்கே வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஷாப்பிங் ஏரியா, அதுதான் மெயினு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குது. ஒரு கோவில், அப்புறம் ஒரு சர்ச்சு, அதுக்கப்புறம் த ரிட்ஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதெல்லாமே வாக் பண்ணி தான் போகணும். மெயினாக மால் ரோட்குள்ளே வந்து கார்ஸ் அலௌட் கிடையாது, 2 வீலர்ஸ் எதுவுமே வெஹிக்கிள்ஸ் அலௌடே கிடையாது. வெறும் உங்களோட மிலிட்ரி இது மட்டும் வந்துட்டு போகுது. போலீஸ் அண்ட் மிலிட்ரி மட்டும், அவங்களோட கார்ஸ் வெஹிக்கிள்ஸ் மட்டும். ஆம்புலன்ஸ் அலௌடு. 3000 ஃபைன் ஆக்சுவலாக மற்றவங்க யார் வந்தாலும். ஸோ கார் அலௌட் கிடையாது. நம்மளை வந்து அந்த இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. ஒரு ஸ்டார்டிங் ரோடு இருக்குது, அந்த இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து நடந்து இனி உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிறது தான் நம்மளோட வேலை. நம்ம வந்து இப்போ இறங்கிட்டோம். இனி நம்ம முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 3-4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டாக்ஸியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ட்ராப் ஆகிட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. திருப்பி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ உள்ளே போகலாம். இது கூட வந்து மங்கீஸ் இங்கேயும் இருக்குது. நீங்கள் வந்து என்ன மங்கீஸ்க்கும் ஃபீல் பண்ணாதீங்க. எப்பவுமே பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா எல்லாரோட பொருளுமே அது வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து பண்ணக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பயங்கர சில்லுன்னு இருக்குது. வாங்க போவோம். கொஞ்சம் தூரம் நீங்கள் மேலே நடக்கும்போதே இந்த காளிபாரி டெம்பிள் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், கண்டிப்பாக போய் பாருங்கள். பட் வந்து உள்ள வீடியோ எடுக்க அலௌட் கிடையாதுங்க. கீழேருந்து மேலே அப்படி இவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்கோம். மால் ரோடே வருதுங்க. பஸ் ஸ்டாப் அது என்னது? ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் பார்த்தோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேப் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல எங்கே இருக்கீங்க, ஸோ எந்த டைரெக்ஷனில் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரோடு நம்ம இங்கே வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ராமினெண்ட்டாக இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு, அதுக்கு எப்படி வந்து நம்ம எவ்வளோ தூரம் இருக்குது அந்த மாதிரியும் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து நீங்கள் வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே போவீங்க. ஸோ ஒரு பெரிய ரோடு, அது லாங் ரோடு. நீங்கள் போக போக கீழே போயிட்டே இருப்பீங்க. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி பிராண்டட் ஷாப்ஸாக இருக்கும். அங்கே ஷாப் பண்ணாதீங்க. ஸோ பார்த்தோன்னே வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே ஷாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா போக போக கீழே வந்துட்டு ரொம்பவே சீப்பர் வெர்ஷன்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஆர்மி ஹெரிட்டேஜ் மியூசியம் வீடிங்ல ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து ஆர்மி ஹெரிட்டேஜ் மியூசியம் தான். ஸோ அண்ணாண்டேல் இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துக்கு இன்னைக்கு போக முடியாது. நாங்கள் வந்து மண்டே வந்திருக்கோம். ஸோ மண்டே அண்ட் டெசர்டட் ஹாலிடேஸ், நார்மல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயும் மண்டேஸ்லேயும் இது ஒர்க் ஆகாது. ஸோ அது தவிர இது எல்லா டைம்லேயும் ஒர்க் ஆகும். அண்ட் ஒவ்வொரு டைமிங் அந்த மியூசியம் டைமிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு கார்டு பார்த்துக்கோங்க. என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். ஏப்ரல் டு அக்டோபர் வந்து 10 AM to 2 PM, 3 PM to 5 PM, நவம்பர் டு மார்ச் வந்து 10 AM to 2 PM, 3 PM to 4 PM. அந்த குளிர் டைமில் 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆமாம், முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வந்துக்கோங்க. பட் இது வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பாட். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அதை நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு லீவ். ஸோ அது எங்களுக்கு தெரியாது. ஸோ மிஸ் பண்ணிட்டோம்.
கொடுக்கூடாதாமண்ணா. ஒருத்தர் சிப்ஸ் தின்னு கொண்டே வந்தார். அதை பிடிங்கி திங்கிறது. நம்ம இவ்வளோ மோசமாக இருக்கு போல. நாங்கள் ஓடி விடுவோம். நம்மள மாதிரி ஃபுட்டி குரங்குன்னு நினைக்கிறேன். அது சிப்ஸ் கம்மியாகிவிட்டது என்று வருத்த பிடிக்கிறது. இந்த குரங்கு பெப்சி குடிச்சிட்டு இருக்குது. வேணாமா கோஆபரேட்டிவ் ஆமா. இங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு பாப்பா. எடுக்கிறியாப்பா ஆச்சு தொப்பி என்ன ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு பொருள் இதுதான் வாங்கியிருக்கோம். குழு ஷால்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்க அது. கோஆபரேட்டிவ் சொசைட்டி மக்களுக்காக வாழ வைப்போம். அதுக்காக வாங்கியிருக்கேன். குள்ளு இந்த பேர் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். குள்ளு சாக்ஸ் 100 ரூபாய். உள்ளன் சாக்ஸ் நைட்டு போட்டு தூங்குறதுக்கு ரொம்ப குளிருதா அதுக்காக வாங்கிக்கலாம். फोटो எடுப்பாங்களாமா? அந்த Dress போட்டு எடுத்துக்கலாம். Dress போட்டா कितना है भाई? 150 cents including dress with photo. 150 ஆமா. இது வந்து ஆக்சுவலாக ஷிம்லாவோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுங்க. ஸோ வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு நமக்கு வாடகைக்கு அது போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளை வந்து போர்ட்ரேட் ட்ரெஸ்ஸு அந்த போர்ட்ரேட் எடுத்து கொடுப்பாங்கல்ல தாஜ்மஹால் எல்லாம் அந்த மாதிரி இங்கேயும் எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் பண்ண போகிறாங்க பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கப்புள் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஃபோட்டோ என்ன மட்டும் அதுக்கு வந்து 250 ருபீஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அவ்வளோ சார். ஓ சூப்பராக இருக்கு. ஸோ இதுதான் ரிட்ஜ். இந்த ரிட்ஜில் வந்து என்னென்னா வியூ பாயிண்ட் தாங்க. ஸோ ரிட்ஜுங்கிறது ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு மேப்லலாம் போட்டிருக்கு. இந்த இடம் இந்த கம்ப்ளீட் பிளேஸ் வந்து ரிட்ஜுன்னு கால் பண்ணுறாங்க. என்னென்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ஷிம்லாவோட நிறைய ஹையஸ்ட் வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சர்ச் இருக்குது. ஸோ அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அப்புறம் சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாரு நாய்க்குட்டி அழகாக இருக்குது. இந்த அழகு நாய்க்குட்டியும் இருக்குது. புஸ் புஸ்ன்னு இருக்குது. ஆமாம் ஒரு நாய்க்குட்டிங்க தான் நல்லதுங்க. நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கு. குரங்குகளாம் பிடிங்கிட்டு போகுது எல்லாத்தையும். ஏன்னா நாய்க்குட்டிகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்லா புஷ்டியாக இருக்குது. புஷ்டியாக நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதனால் இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலையா 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃபோட்டோ தருவோம். அது வரைக்கும் பார்க்கலாம். இது வந்து நிறைய ஃபோட்டோ ஸ்பாட் தான். நம்ம நீங்கள் வரீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. ஸோ டைம் வந்து நிறையா நல்லா இருக்குது. நம்ம ஜாலியாக சும்மா அப்படியே நடந்துட்டு ஐயோ மழை துளிக்குதே. மழையா? இல்லை பாப்பா. ஆமாம் இது மேலே 2 மலை. அது மழை இல்லை, என்னோட சளி. குத்துமைப்பா சாப்பிடு. க்ளவுஸ் போட்டுங்கட்டியா? குலாப் ஜாம் எப்படி இருந்துச்சு? பாஸ்தா கொஞ்சம் அதிகமாக இருந்தது. குலாப் ஜாம் ஒரு குலாப் ஜாம் ஏக்கி 30 ருபீஸ். இப்போ இது எவ்வளோ? 50 ரூபா. சரி பரவாயில்ல, ஓகே தானே. இதோடது வந்து இன்னொன்று என்ன பார்த்தா ஒரு பட்டான் அப்படின்றது. நைஸ்ல.
अच्छा मैम, अच्छा भाई बोलिए। हाँ सर, यहाँ हमारे पास आता है, ये 8-12 है, ये 200 का पड़ता है, ठीक है। ये 10-15 है 350 का, और ये 8/10 पड़ता है मेरे पास 150 का। ओके, और जब मर्जी आइए, हमारे से फोटो चाहिए। பா செமையா இருக்கு. என்னாச்சு? பசிக்குது ரொம்ப. இதுவே ரொம்ப நேரம் பசிக்குதுன்னு சுத்திட்டு இருக்குது. பசிக்குதுன்னா சாப்பிடுறதுக்கு வாங்கி கொடுத்தா போவேன், ஒரு கடையை கூட்டு போறேன்ல. சரி போல. மதிய பசிக்குதுன்னு கேட்டு அழுதுட்டு இருந்தேன். மேகி வாங்கி கொடுத்து அமுக்கி கூட்டு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த மேகில பாதி வேற புடுங்கி வேற தின்றுச்சு. ஏய் நான் கேட்கவே இல்லை பாப்பா, நீ தான் கொடுத்தா திம்பியா? இப்போ எங்க போறேன்னு சொல்லு. ஷாப்பிங் ப்ளஸ் சாப்பாடு. இது பேர் வந்து பஜார். வாங்க. பஜாரா? மேல இருக்கிறது வந்து லக்கர் பஜார். இதுக்கு பேர் என்ன? இது ஆக்சுவலி ரெண்டு இருக்கு, ஓகேவா? ரெண்டு இருக்கு, ஓகேவா? ஒன்று வந்து ரிட்ஜ், ஓகேவா? ரிட்ஜ் தான் சென்டர். ரிட்ஜ்ல இருந்து நீங்க லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் மேல் நோக்கி நடந்தீங்கன்னா அது லக்கர் பஜார். ஸோ நம்ம வந்து கீழே வந்துட்டு இருக்கோம். இந்த பஜார் பேர் வந்து என்னன்னு தெரியல, பட் லோயர் பஜார்னு சொன்னாங்க. இங்கே தான் வந்து கொஞ்சம் கம்மி விலையாக இருக்கணுமா எல்லாமே. ஸோ இங்கே இப்போ வந்து ஷாப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்ம அந்த பக்கம் போவே இல்லை, அதனால. என்னது காலில் புதுசாக இருக்கிறது? வளருது தூக்கத்தில். ஐயோ, 500 மீட்டர் பக்கம் நிற்காம மேட்ல ஏறி வந்திருக்கோம். ஆடங்கும் அதான் முடியல. எவ்வளோ குடும்பம் வச்சிருச்சு பாருங்க. நீங்க வந்து ரிச்சிக்கு வரீங்கன்னா, ஐ மீன் மால் ரோடு வரீங்கன்னா கண்டிப்பா முக்கால்வாசி டே அதுக்கே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஐ மீன் காலையில நீங்க வந்து கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க. ஒரே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் நான் இங்கே கொடுக்குறேன். அந்த டெம்பிள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், அந்த டெம்பிள் மட்டும் போயிட்டு அது வந்து சூப்பராக இருக்குது, பார்க்க வேண்டிய இடம். அங்கே போயிட்டு நேரம் இங்கே வந்துருங்க. இங்கேயே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது, அண்டு வே ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற இடம் தான். ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் நைட் வரைக்கும் பயமே இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா ஃபேமிலிஸ், அப்புறம் குழந்தைங்க, கடை, குழந்தைங்க, கப்பிள்ஸு, கடை, மோஸ்ட்லி ஹனிமூன் கப்பிள்ஸ் தான் இருக்காங்க எங்களை மாதிரி. அதனால எந்த பயமும் இல்லை, ஜாலியாக போயிட்டுருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டாக்ஸிக்காரர்கிட்ட வெளியே வந்தாலும் டாக்ஸி இருக்கும், பயம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட டாக்ஸியில் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து 20 மினிட்ஸ் முன்னாடி கால் பண்ணிடுங்க. 9:30 ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து 9:30 எல்லா வேலையும் முடிச்சிங்க. 9 o'clock வந்து பாதி ஷாப்ஸ் க்ளோஸ் ஆகிடுது. ஒரு 2-3 ஷாப்ஸ் மட்டும் 9:30 வரைக்கும் க்ளோஸ் ஆகிடுது. ஃபுட்டு 10 o'clock வரைக்கும். ஆமாம், ஃபுட்டு வந்து 10 o'clock வரைக்கும் இருக்குது. சில வந்து ரெஸ்டோ பாராகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த பார் அண்ட் காக்டைல்ஸ், கேக் ஷாப்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் 10:30 வரைக்கும் ஓப்பன் ஆகும் போல். பார்ஸ் இருக்கிற ஹோட்டல்ஸ் மட்டும் 12 o'clock வரைக்கும் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, சேஃப்டியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் நைட்டில் இந்த ரோட்டில் ஜாலியாக நடந்து போகலாம். எந்த வெஹிக்கிளுமே வராது, ஒன்லி ஆம்புலன்ஸ் அண்ட் போலீஸ் மட்டும் வரும். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, என்ஜாய் பண்ணுங்கள் வந்தால். பார்த்து வந்துட்டா